ஸ்பாட்லைட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சாரை நேர்காணல் செய்ய போகிறோம். கடந்த ஒரு வார காலமாக சார்ட்ட கேட்க வேண்டிய நிறைய கேள்வி இருக்குது. நம்ம ஒவ்வொரு கேள்வியை கேட்போம். முதல் கேள்வி என்னென்னா, நம்ம விஜய் சிஏவுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அந்தளவுக்கு அவருக்கு முதிர்ச்சி இல்லைன்னு தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமாக அந்த விஷயங்கள் இருந்தது. வேறு எந்த அறிக்கையும் விடல. திடீர்னு சிஏவுக்கு மட்டும் ஒரு அறிக்கை விட்டார். அதில் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் பெருந்தன்மையாக முஸ்லீமுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னு நினைக்கலாமா? ஏன் மற்ற எந்த விஷயத்துக்கும் அறிக்கை விடாமல் அந்த ஒரு விஷயத்துக்கும் அறிக்கை விட்டார், அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? வணக்கம். ஸ்பாட்லைட் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு உங்களுடைய அன்பு சகோதரன் தாய் பிரபுவின் வணக்கங்கள். ரமேஷ் சார், நீங்கள் சொல்கிறது திடீர்னு என்னடா இப்போ அரசியல் பரபரப்பில் வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சு நாளைக்கு மறுநாள் ஒட்டுமொத்தமாக வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிடும். ஆனால் உங்களுடைய முதல் கேள்வியே விஜய் அப்படின்னு நீங்கள் வரும்போது, அவர் சிஏஜிக்கு எதிர்த்து உடனே அதாவது அந்த திமுகவுக்கு நிகராக அன்றைக்கி அவருடைய அறிக்கை அன்றைக்கி வந்தது. அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஏஜி அந்த இது உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து, அதாவது பங்களாதேஷ்லேருந்து வரவங்க, பாகிஸ்தான்லேருந்து வரவங்க, இந்த மாதிரி வேறு எங்கிட்ட நேபாளிலேருந்து வரவங்க, இவங்களுக்கெல்லாம் குடியுரிமைகளில் சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இஸ்லாமியர்கள் நிறையா அதில் பாதிக்கப்படுறாங்க. இந்த மத்திய அரசு இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்துக்கு எதிராக விஜய் கொந்தளிச்சதுக்கு மெயின் காரணம்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இலங்கை தமிழர்களுடைய அவங்களுக்கு குடியுரிமை அதில் தெளிவாக அதில் இல்லை. அவங்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுது. இப்போ ஆஸ்திரேலியாவோ, நியூசிலாந்துலேயோ, லண்டன்லேயோ, கனடாலேயோ பார்த்திங்கன்னா, இவங்க இலங்கை தமிழர்களுக்கு ஒரு சர்டன் ஆண்டுகளுக்கு பின்பாக அவங்களுக்கு அவங்க குடியுரிமை கிடைக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க அதாவது அவங்க இலங்கையிலேருந்து வந்தால் கூட அவங்க இன்றைக்கு வரைக்கும் சிறைச்சாலை வாழ்க்கையை தான் இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்றைக்கு வரைக்குமே ஒரு சின்ன ராமேஸ்வரம் முகாமாக இருக்கட்டும், இப்போ திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரையூர் முகாமாக இருக்கட்டும், நீலகிரியில் இருக்கக்கூடிய முகாமாக இருக்கட்டும், இவங்க ஒரு ஜெயில் போல தான் அவங்களுடைய வாழ்க்கை இலங்கை தமிழர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு இப்போ உதாரணமாக இப்போ இந்த விடுதலையாகி வந்திருக்கக்கூடிய இப்போ அண்மையிலே மறந்த சாந்தன் அவர்களுக்கு கூட ஒரு குடியுரிமை கிடச்சிருந்தால் அவர் இலங்கைக்கு போயிருக்கலாம். அவங்க தாயை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். அது நிறைவேறாமல் போச்சு. அது மாதிரி இப்போ அடுத்து முருகன் தன்னுடைய அடுத்த விசாவுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒரு மிக வாழ்க்கையே போராட்டம் ஆயிடுச்சு. 1991 அப்புறம் இவங்களுடைய இந்த மாதிரி பல்வேறு பாதிப்புகள் இலங்கை தமிழர்களுக்கு இருக்குது. இதை மனசில் வச்சு தான் விஜய் இந்த இதுக்கு உடனே எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கணும்னு என்னுடைய கணிப்பு. அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவருடைய விஜயுடைய மனைவி இலங்கை தமிழர். அவங்க லண்டனில் இருந்து அவங்க தொடர்பு கொண்டு அப்படி திருமணமானவங்க தான் விஜயுடைய மனைவி. அதனால் அவருக்கு அப்படி ஒரு பாசம் தான் மனைவிக்காக கூட அதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. அதுதான் நினைக்கிறேன். இப்போ 19ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் மோடி வந்திருந்தார். அப்போ விஜயும் அந்த ஏர்போர்ட்டில் இருந்தார். மோடியும் விஜயும் சந்தித்தாங்களா, இல்லை ஏதாவது பேசினாங்களா? அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகவும் ஒரு பெரிய ஒரு இதாகவும் இருக்குது. ஏதாவது பிஜேபிக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி விஜய் மோடி சந்தித்தாரா இல்லையா? மோடி அன்றைக்கி வந்தது கோயம்புத்தூர் அந்த நிகழ்வுக்காக வந்தார். அவர் விமானம்ங்கிறது தனி விமானம். ஏன்னா இவர் வந்தது வேறு ஒரு நிகழ்வுக்காக அவர் கேரளாவுக்கு போனார் விஜய். அவர் மீசையெல்லாம் மழிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா கெட்டப்பே விஜயுடைய கெட்டப்பே அது வேறு மாதிரி இருந்தது. விஜய் மோடி சந்திப்புங்கிறதெல்லாம் அதெல்லாம் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இருந்தால் உடனே அது ஊடகங்களில் அது வந்திருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் எல்லாம் 2 கேட் இருக்கும். இவர் விஐபி கேட்டில் இப்போ நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் எடுத்திங்கன்னா வெளியில் வர பாதையே விஐபிகளுக்கு வேறு பாதை. அவங்க இந்த மற்றவங்கள்லாம் வர்றதுக்கு இன்னொரு பாதை இருக்கும். விஜய் சாதாரண இன்னொரு பயணி போல் தான் திருவனந்தபுரத்துக்கு போனாரே தவிர, மோடிக்கும் அவருக்கும் அங்கே ஒரு பேச்சு அப்படிங்கிறது நிச்சயமாக அப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்காது, நிகழலைங்கிறது தான் என்னுடைய பார்வை. இப்போ பாஜக ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறதாகவும் தமிழக பாஜக விஜய், அஜித் இதோட பல நடிகர்களை அப்ரோச் பண்ணி
கடைசி நேரத்தில் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு சில முயற்சி பண்ணுறதாகவும் இப்போ பல பிரபலமான தூக்கி கூட போட்டிருக்காங்க. அதேமாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பிரபலமாக இருக்காங்களோ அவங்கள அணுகி வாய்ஸ் கேட்குறதா சொல்லப்படுது. அப்படி பல தொழிலதிபர்களும் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி வாய்ஸ் கொடுத்தா தமிழ்நாட்டில் ஜெயிக்கிற அளவுக்கு பாஜக இருக்கா? பாஜக வந்து எத்தனை தொகுதியில் ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, வாய்ஸே அவங்க வந்து பிரபலங்கள் வந்து இப்போ ரஜினிகாந்தோடைய வாய்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கணிப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாய்ஸ் வந்து இந்த தேர்தலில் இருக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பார்வை வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அனுதாபமான ஒரு பார்வை தான். இப்போ ரஜினிகாந்தே அப்படி தான் இருப்பார். அவரை வந்து ஸ்டாலின் ஈம்பியை பார்க்குறாரு, சசிகலா அம்மா வந்து போயஸ் கார்டனில் கிரகப்பிரவேசம் பண்ணால் அங்கேயும் போகிறாரு. அது மாதிரி தான் இருக்காங்களே தவிர மற்றவங்களுடைய வாய்ஸை நம்பி பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இப்போ நிற்கலை. அதுதான் என்னுடைய பார்வை. நான் ஏற்கனவே நம்ம ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நிகழ்வில் வந்து நான் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறேன். குறைந்தது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் 4 to 5 இடங்கள் வந்து கண்டிப்பாக வருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதுதான் இன்றைக்கி நாம் வந்து சொன்னதுக்கு அப்புறம்தான் அதை வந்து தலைநகரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் கூட நம்மளுடைய ப்ரிடிக்டை தான் அவங்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. நாம் வந்து ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து அவங்க என்ன மாதிரியான மக்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேவ் லென்த்தை வச்சு தான் நம்ம அந்த ஒரு 5 தொகுதிகள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். என்னுடைய கணிப்பு இன்றைக்கு வரைக்கும் அது அப்படி தான். அதில் மாற்று கருத்து இல்லை. இல்லை, இப்போ விஜய் வந்து வாய்ஸ் வர கொடுக்க மாட்டாங்கிறது என்னுடைய நேரடி கேள்வி. விஜய் எந்த வாய்ஸும் கொடுக்க மாட்டார். அவர்னால வந்து வரக்கூடிய வாய்ஸ் வந்து அது தேவையில்லாத நாய்ஸ்ன்னு சொல்ல ஒதுக்கிடலாம். சரி.